பெஸ்ட் தமிழ் ஃபிலிம் ராயன். லப்பர் பந்து இருக்கு, ஜமா இருக்கு, அந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்கு. இப்போ டக்குன்னு பார்த்தா போய் ராயன் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருந்துச்சு. ப்ரொபகண்டா படங்கள்னா அவார்டு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பிம்பம் கிரியேட் ஆயிடுச்சு. விஷ பரீட்சையெல்லாம் முடிஞ்சு போச்சு, தேட்டரில் ஓடணும், அதுக்கான மனப்பான்மையில் தான் படம் எடுக்கணுன்ற மாதிரி வந்திருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் உருவ கேலியெல்லாம் பண்ணி இப்படிலாம் ரொம்ப ரொம்ப இறங்கி. ஆனால் அது எப்படி அது தேர்ந்தெடுக்கப்படுது சார்? பெரிய படம் 3 படம் பார்க்கணும், 4 படம் பார்க்கணும், சில நேரங்களில் 400 படம் போது டயர்ட் ஆகும். நிறைய பேர் மெய்யழகன் இல்லை அது மாதிரி ஜமா இல்லை, அதெல்லாம் தரமான படங்கள் தான். இது ஏன்ப்பா இது ரீஜனலாக சுருக்கணும், இந்திய லெவல் காம்படிஷனில் கொண்டு போய் உட்கார வைக்கலாம்னு சொல்லிட்டு கீழே செலக்ட் பண்ணுறதுல இது வேணான்னு சொல்லி அவங்களுக்கு வந்து சிறந்த துணை நடிகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்டு கிடைச்சது. அது அவங்க ஆல்மோஸ்ட் புறக்கணிச்சாங்க. அவங்க வந்து ஏன் எனக்கு துணை நடிகை கொடுத்தாங்கன்றத தேசிய விருது குழுவை பார்த்து கேட்கக்கூடாது, அவங்க கம்பெனி தான் கேட்கணும். ஹீரோ யார்? கமர்ஷியல் வைஸா சொன்னா ஹரிஷ் கல்யாண். ஆனா உண்மை அது இல்ல. பார்க்கிங் படத்துல 2 ஹீரோ ஈக்குவலா நடிச்சிருந்தாங்க. ஓகே, அப்ப அப்ளை பண்ணப்ப எப்படி அப்ளை பண்ணும்போது MS பாஸ்கர் துணை நடிகர் தான் அப்ளை பண்ணாங்க. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. PIARC ranked number 17 in India by IIRF. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. ஈவி கணேஷ் பாபு சார், வணக்கம். வணக்கம் கார்த்திகேயன். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். அண்ட் ஃபர்ஸ்ட் வாழ்த்துக்கள் சார். நன்றி. 72வது நேஷனல் ஃபிலிம் அவார்ட்ஸ்ல ஒன் ஆஃப் த ஜூரியா. ஆமா, நான் ஃபீச்சர் ஃபிலிம்ல நான் ஜூரியா போயிருந்தேன். ஓகே, ஒன் ஆஃப் த தமிழ்நாடு சார்பா. ஆமா, பெரிய ஒரு கௌரவம் அது. நன்றி. ஸோ அந்த உணர்வு எப்படி சார் இருக்கு? ஃபர்ஸ்ட் பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. நான் இந்த மாதிரி அப்படியே காலையில் ஆரம்பிச்சு நைட்டு வரைக்கும் படங்கள் பார்க்குறது வந்து எனக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு. ஓகே, 2000 பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நான் நடித்த படங்கள் நிறையா வந்து இந்தியன் பனோரமா இன்டர்நேஷனல் ஃபெஸ்டிவல் அப்போ டெல்லியில் நடக்கும். அப்போ காலையில் 7 மணிக்கு கிளம்பி போய்டுவோம். 9 மணிக்கு படம் ஆரம்பிச்சுன்னா நைட்டு 11 மணி 12 மணி வரைக்கும்லாம் தொடர்ச்சியாக உலகம் முழுக்க இருக்கிற பன்மொழி படங்களை பார்த்து சர்வதேச. ஆமாம், சர்வதேச திரைப்பட விழா. அப்போது அதுமாரி பார்த்து பழகிட்டதுனால இப்போ வந்து மாதக்கணக்கில் கண்டினியூவாக படம் பார்க்குறது, நூற்றுக்கணக்கான படம் பார்க்குறது வந்து ரொம்ப நமக்கு அதை கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. அது ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அது. சார், அதில் வந்து தமிழ் படங்கள் நிறைய படங்கள் விருதுகளை குவிச்சிட்டு இருக்கு. அதில் வந்து தமிழ் படங்கள் வருடம் வந்து கேட்டகரிஸ்ல ஒரு புது கேட்டகரியில் ஒரு நிறைய விருதுகளை குவிச்சிட்டு இருக்கு. வருடம் அந்த கவுண்ட் அதிகமாகிட்டே. ஆமாம். ஸோ தமிழ் படங்களுக்கே இவ்வளோ விருதுகள் அப்படின்னு. ஸோ அந்த விதத்தில் இந்த 72வது ஆல்மோஸ்ட் 10 விருதுகள் நினைக்கிறேன். 10 விருதுகள். ஃபீச்சர் ஃபிலிம் நான் ஃபீச்சர் ஃபிலிம் சேர்த்து வந்து 10 விருதுகள். ஸோ அது ஃபர்ஸ்ட் அதுக்குள்ளே போவோம், பேசுவோம் டீட்டெயிலாக. கண்டிப்பாக 10 விருதுகள் வருடம் அதிகமாகிட்டே இருக்கு. ஸோ அதில் ஒவ்வொரு வருடங்கள் வந்து சில நேரங்களில் வந்து தமிழுக்கு அப்படியே விருதுகள் நிறையா குவியும். முதல்ல வந்து நம்ம இந்த மாதிரி நிறைய பேர் நெகட்டிவாக பேசுறதை விட தமிழ்நாட்டுக்கு ஒரு 10 விருது கிடச்சிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு சந்தோஷப்படணும், கிடைச்சவங்களுக்கு வாழ்த்தணும். அதில் சில மாறுபட்ட கருத்துக்கள், சில படங்களை சில பேருக்கு பிடிக்கலைன்னா கூட சில படங்களை பிடிக்கும் இல்லையா, சில படைப்பாளிகளை பிடிக்கும் இல்லையா, அதுக்கு வந்து நம்ம வாழ்த்து தெரிவிக்கணும். அதுதான் இப்போதைய தேவை. மிஸ்கின் சார் சொன்ன மாதிரி கிடைக்காத படங்களை விட கிடைச்ச படத்துக்கு வாழ்த்து தெரிவிங்க அப்படின்ற ஒரு விஷயம். மக்களுக்கு சில விஷயம் ஹிட் ஆகி நல்லா கொண்டாடி இருப்பாங்க, சம்பாரிச்சிருப்பாங்க. சில நேரங்கள் அந்த விருதுகளில் வந்து தவறி போகும். அது என்ன ஆல் இண்டியா லெவலில் ஒரு காம்படிஷன்ஸ் இருக்கும், அதை பற்றி தொடர்ந்து நம்ம பேசலாம். ஓகே, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க நான் ஃபிக்ஷன் கேட்டகரி நீங்கள் இருந்தீங்க. ஆமாம், ஒன் ஆஃப் த ஜூரி மெம்பரா. அது என்ன சார் நான் ஃபிக்ஷன் அந்த கேட்டகரி? அது இப்போ ஃபீச்சர் ஃபிலிம்னா உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து வெகுஜன சினிமா முழுநீள திரைப்படம் நம்ம ரெகுலராக இப்போ தேட்டரில் பார்க்குறது, OTTல அப்புறம் இப்போ வருது, அந்த மாதிரி பார்க்குறது. நான் ஃபீச்சர் ஃபிலிம் கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் ஃபிலிம் இருக்கும், அந்த குறும்படம், ஆவணப்படங்கள் சொல்லக்கூடிய டாக்குமெண்ட்ரி, அப்புறம் அனிமேஷன் படங்கள். ஷார்ட் ஃபிலிமில் ஒரு மேக்ஸிமம் வந்து அந்த 70 நிமிஷத்துக்குள்ளே இருக்கணும். பட் யாரும் அவ்வளோ நேரம்லாம் பண்ண மாட்டாங்க. ஒரு 35-40 நிமிஷத்துக்குள்ள பண்ணுவாங்க, 18 நிமிஷம் பண்ணுவாங்க, 15 நிமிஷம் பண்ணுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். அனிமேஷனும் அந்த மாதிரியான டூரேஷனில் இருக்கும். டாக்குமெண்ட்ரிஸ் கொஞ்சம் கூடுதலான டைம் இருக்கும். அது வந்து ஒரு நாளில் இவ்வளோ படம் பார்த்தோம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஃபீச்சர் ஃபிலிமில் சொல்லலாம் 3 படம் பார்த்தோம், 4 படம் பார்த்தோம், இல்லை நைட்லாம் இருந்து 5 படம் கூட பார்த்தோன்னு கூட சொல்லலாம். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் நிறைய படங்கள் பார்ப்போம், ஒரு நாள் குறைவான. அது காரணம் டூரேஷன் மாறிக்கிட்டே இருக்கும், ஒரு அளவுக்குள்ளே இருக்காது. இன்னொன்று ரொம்ப க்ரியேட்டிவாக வந்து எதுக்கும் காம்ப்ரமைஸ் ஆகாமல் ரொம்ப வந்து ஒரு டேரக்டர் என்ன நினச்சாரோ அதை வந்து நான் ஃபீச்சர் ஃபிலிமில் சொல்லிட முடியும். ஏன்னா எடுக்கும்போதே தெரியும் இதில் போடுற காசு வந்து நமக்கு வந்து எப்படி என்னெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தான் வந்து OTTயில் வந்து ஒரு மிகப்பெரிய OTT வந்து என்னுடைய படங்களை வந்து நான் வந்து நேஷனல் அவார்டு வாங்கின படம் என்னுடைய படம் இருக்குது, அந்த படம். அதுக்கப்புறம் இந்தியன் பனோரமா கருவறை வந்து நேஷனல் அவார்டு. அதுக்கப்புறம் இந்தியன் பனோரமாவில் வந்து போன வருஷம் ஆணிரைன்னு ஒரு குறும்படம். இப்படி படங்கள் என்கிட்ட ஷார்ட் ஃபிலிம் நிறையா இன்டர்நேஷ்னல் அங்கீகாரம் பெற்றது, தேசிய விருது பெற்றதெல்லாம் இருக்கிறதுனால இப்போ OTTயில் ஒரு பெரிய OTTயில் உங்களுடைய 4 படங்களை கொடுங்க, நம்ம வந்து நாங்கள் வந்து அதை பண்ணுறோம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு பாதை திறந்துருக்கு. ஸோ அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக. இதுக்கு முன்னாடி வந்து அது வணிக ரீதியாக என்னன்றது தெரியாது இல்லையா, அதனால வந்து படைப்பாளிகள் வந்து ரொம்ப ஃப்ரீயாக எடுப்பாங்க. அதில் ரொம்ப ஒரிஜினலாக இருக்கும், அப்படியே ரத்தமும் சதையுமா அந்த படைப்பாகவே இருக்கும். அது ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம கமர்ஷியல் படத்தில் முழுமையாக நம்ம இயங்கிட்டு இருக்கோம், பேரல் ஃபிலிமும் இயங்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் இந்த படங்களை தொடர்ச்சியாக பார்க்கும்போது ரொம்ப ஒரு கலைஞன் அவன் நினச்சதை அப்படியே
நேரடியாக கொண்டு வந்திருக்க ஒரு விஷயம் வந்து நான் ஃபீச்சர் ஃபிலிமில் இருக்குது. அது இருக்கு. ஆமா, ஓகே. இப்போ அகைன் இப்போ இந்த விருதுகள் வழங்கினதை பத்தி வருவோம். இப்போ சிறந்த படம் ராயன், சிறந்த நடிகர் தனுஷ், கேப்டன் மில்லர் அண்ட் வந்து இப்போ மகாராஜா அது மாதிரி வரிசையாக கிடைச்சிருந்தாலுமே இது ஒரு கான்ட்ரவர்சி பொருள் ஆகுது. பிகாஸ் வந்து சிறந்த படம் ராயன் ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னர்ப்பா, அது எப்படிப்பா சிறந்த படம்? இன்னும் இருக்கேப்பா, மெய்யழகன் இருக்கு, லப்பர் பந்து இருக்கு, ஜமா இருக்கு, அந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்கேப்பா. டக்குன்னு பார்த்தா நீங்க ஒய் ராயன் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருந்தது. ஆனால் அது எப்படி அது தேர்ந்தெடுக்கப்படுது சார்? ஏன்னா இப்போ நான் சொல்கிற அந்த படங்கள் இருக்குது, இப்போ மெய்யழகன், அது ஜமா மாதிரியே நிறைய படங்கள் இருக்குது, அதுக்குன்னு ராயன் நான் குறைச்சி சொல்லலை. பட் அது என்ன கேட்டகரியில் அது ராயன்னு செலக்ட் பண்ணப்பட்டிருக்கு எனக்கு? அதாவது என்னன்னா, முழுக்க வந்து நம்ம வந்து தமிழ்நாட்டிலேருந்து போன ஒருத்தரை வந்து நம்ம வந்து ஸ்க்ரோல் பண்ணி அவங்களே வந்து கமெண்ட் பண்ணி, இன்னும் சொல்லப்போனால் உருவ கேலியெல்லாம் பண்ணி இப்படிலாம் ரொம்ப ரொம்ப இறங்கி விளாண்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலி வந்து அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சதுன்னா அவங்க அப்படி பண்ண மாட்டாங்க. உண்மைன்றது என்னன்னா, உண்மைன்றது நேர்மை தான். அந்த நேர்மை அது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடந்தது அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கான நேரம் எடுத்துக்கிறது இல்லை. கிளாரிஃபிகேஷன் கொடுங்க. கண்டிப்பாக. இப்போ வந்து முதல் ஸ்டெப் வந்து முதல்ல நிறைய பேரை கூப்பிட்றாங்க, ஜூரியாக கூப்பிட்றாங்க. நிறைய பேர் வந்து கடைசியில் ஒரு டேரக்டர் கூட முத நாள் திடீர்னு வரலன்னு சொல்லிட்டாங்க, பர்சனல் பிரச்சனைனால. எல்லாருக்கும் அவங்களுக்கு இது வணிக ரீதியாக பெரிய சம்பளங்கள் அப்படியே உங்களுக்கு கிடையாது. மாதக்கணக்கில் அங்கே இருக்கணும், ராத்திரி பகலாக படங்கள் பார்க்கணும், ஃபோன் கூட அட்டன் பண்ண முடியாது, சொந்த மனைவிட்ட அம்மாட்ட குழந்தைங்களுக்கு கூட நம்ம பேசுறதுக்கு நேரம் இருக்காது. காலையில் போனாலே நம்ம வந்து ஏதாவது ஒரு டீ சாப்பிட்ற கேப்பில் வெளில வந்தால் இப்போ ஒரு வீட்டுக்கு பேசிக்கலாம். அப்புறம் வந்து நம்ம இருக்கிறோம் தெரிஞ்சதுன்னா எல்லாம் ஃபோனும் வரும், அதை எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணணும். சில சமயம் அவங்க பண்ணி எடுக்கலைன்னா வேறு நம்பர்லேருந்துலாம் அடிப்பாங்க, நான் அப்புறம் பேசுகிறேன்னு கட் பண்ணணும். அப்படி பார்த்தீங்கன்னா அவ்வளோ மிஸ்டு கால்ஸ் இருக்கும். எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணணும், யாரோடைய கம்யூனிகேஷனில் இருக்கக்கூடாது. எல்லாம் அப்ளை பண்ணவங்களாம் யதார்த்தமாக கூட அடிப்பாங்க, நம்ம வந்து அது கம்யூனிகேஷனில் இருக்கக்கூடாது. இப்படிலாம் நிறையா இருக்குது. இதெல்லாம் தாண்டி பல நாள் வந்து தியாகம் பண்ணி தான் அங்கே இருக்கணும். பல பேர் வர்றதுக்கு தயாராக இல்லை. அப்புறம் சில பேர் தகுதியானவங்க இப்போ கரண்ட்டில் இருந்தாங்கன்னா அவங்க ஒரு ஹீரோட்ட ஒரு கால் ஷீட் வாங்கியிருப்பாங்க. டக்குன்னு இந்த படம் பார்க்குற நாட்கள் வந்து அப்படியே சொல்லிட முடியாது. நம்ம ஒரு நாள் பெரிய படம் 3 படம் பார்க்குறோம், 4 படம் பார்க்கணும். சில நேரங்களில் கொஞ்சம் டயர்டாகும். கண்டினியூவாக மாதக்கணக்கில் பார்த்துட்டு இருக்கும்போது 400 படம் போது டயர்டாகும். அப்போ வந்து கொஞ்சம் காலக்கெடு மாறும். அப்போ வந்து வர்றவங்க வந்து கண்டினியூவாக இருக்கணும், எப்போ ரிட்டர்ன் வரணும்னு தெரியாது. ஒரு ஷெட்யூல் சொல்லுவாங்க, இருந்தாலும் அது கொஞ்சம் சின்னதாக மாதத்துக்கு 400 படம் மாதம் அப்படின்றதான் அது ஒரு மாதம் 1.5 மாதம் அப்படியே கண்டினியூவாக பார்க்குறது. ஸோ அவ்வளோ தூரம் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்ட் அவங்க விரும்புகிற, அரசு விரும்புகிற ஆட்கள் வந்து இங்கேருந்து போகிறதுன்றது அவங்க விரும்புகிறதுல ஒருத்தர் 2 பேர் நாங்கள் தான் அவங்களுக்கு கிடச்சிருக்கிறோம். ஏன்னா இன்னும் தமிழ்நாட்டிலேருந்து ஜூரிஸ் போகிறதுக்கு இப்போ உதாரணத்துக்கு டேரக்டர் வெற்றிமாறன் சார் கூப்பிட்டோன்னா அவரால் போக முடியாது. அவர் வந்து நிறைய தேசிய விருது வாங்கியிருக்காரு. ஏன்னா அவர் அடுத்தடுத்து தொடர்ந்து படம் பண்ணிட்டு இருப்பார். இப்போ பெரிய ஹீரோக்கு வெயிட் பண்ணும்போது சின்ன ஹீரோ வச்சு ஒரு படம் பண்ணுவார். அந்த மாதிரியான ஒரு விஷயமா இருக்கு. சின்ன ஹீரோன்னு தெரிய முடியாது, ஒரு பேரலராக ஒரு அந்த மாதிரி ஒரு கதையை பேஸ் பண்ணி அந்த கதைக்கு. அப்போ என்னன்னா, நீங்கள் நார்த் ஈஸ்ட்டில் உள்ள படங்களில் வந்து ரீஜனலுக்கு இங்கே உள்ளவங்க பார்ப்பாங்க, இங்கே உள்ள படங்களை நார்த்தில் உள்ளவங்க பார்ப்பாங்க. அப்போ இப்படி சப்போர்ட் பண்ணி அப்படியே கிராஸில் உள்ள அப்படி தான் மாறி தான் ரீஜனலில் படம் ஆரம்பத்தில். அப்போ முத்துகணேஷ் சார்னு இங்கே வந்து கேமராமேன் போயிருந்தார். அவங்களாம் வந்து நார்த்தில் உள்ள படங்கள் பார்த்துருப்பாங்க. நார்த்தில் உள்ளவங்க அவங்களுக்கு பிடிச்சி போய் சில சமயங்கள் என்ன பண்ணுவாங்க, சில படங்கள் நீங்கள் மிஸ் ஆனதுன்னு சொல்கிறீங்கல்ல, சில படங்கள் நான் தமிழ்நாட்டு படங்களே சொல்கிறேன், நிறைய பேர் மெய்யழகன் இல்லை அது மாதிரி இல்லை அதெல்லாம் தரமான படங்கள் தான். அப்போ சில விஷயங்கள் வந்து இன்னும் அங்கீகாரம் பெற்றிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்களா. இந்த படங்கள் வந்து சில சமயங்களில் ஒரு தேசிய விருதை பொறுத்த வரைக்கும் மாநில மொழி திரைப்படங்கள்னு எல்லா மொழிக்கும் ஒரு விருது கன்ஃபார்மாக உண்டு. அது வந்து ரீஜனல் அவார்டு. அதை விட எல்லாமே தேசிய விருது தான், எல்லாமே வந்து ஜனாதிபதி கையால் தான் விருது வாங்கினாலுமே கூட இந்திய லெவலில் சிறந்த படம் அப்படின்னு சில நேரங்களில் அந்த கீழே பார்க்குறவங்க இது ஏன்ப்பா இது ரீஜனலாக சுருக்கணும், இந்திய லெவல் காம்படிஷனில் கொண்டு போய் உட்கார வைக்கலான்னு சொல்லிட்டு கீழே செலக்ட் பண்ணுறதுல இது வேண்டான்னு சொல்லி அவாய்ட் பண்ணுவாங்க. இந்த ரீஜனலாக கொடுக்குறது வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணுவாங்க. நீங்கள் சொல்கிற படத்தை ரொம்பவும் அவங்க நேசிச்சிருக்கலாம், இதெல்லாம் வந்து ரீஜனலாக வேண்டாம், இது மேலே கொண்டு போய் நிப்பாட்டுவோம் அப்படின்ற மாதிரி. அது பெஸ்ட் ஃபிலிமாகவே அப்படி மேலே கொண்டு போகும்போது சில சமயம் காம்படிஷன் ஆகும்போது சில சமயம் மிஸ் ஆகிடும். இது வந்து அந்த இடத்துல இருந்து பார்த்தா தான் தெரியும். நம்ம மேலோட்டமாக ஒரு ரசிகர் மனப்பான்மையில், ஆனால் ரசிகர் இல்லாமல் படைப்பு இல்லை, ஆனால் ரசிகர் மனப்பான்மையில் இருந்துடக்கூடாது, ஒரு கிரிட்டிக்காகவும் இருக்கணும். ஒரு கிரிட்டிக்ன்றது உள்ள உண்மையை தெரிஞ்சு பேசுகிறவங்க தான் கிரிட்டிக். அந்த கிரிட்டிக்காக அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இல்லை இப்போது சிம்பிளாக சொன்ன ஒரே ஒரு இதாக சொல்கிறேன். இப்போ பெஸ்ட் ஃபிலிம்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 370 அது ஒன்று கிடைச்சாங்க. அண்ட் வந்து நிறைய அண்ட் கேப்டன் மில்லருக்கு ஒரு அருணாதேஸ்வரன் அவர்களுக்கு சிறந்த சமூக பொறுப்பு உள்ள படம் அப்படின்னு கிடைச்சப்போ உண்டு. இங்கே ஒரு ஒரு டாக் ஒன்று ஓட ஆரம்பிச்சு. என்னன்னா, ப்ரொபகண்டா பண்ணால் படம் இது நல்ல படத்துக்குலாம் அவார்டு இருக்காது, ப்ரொபகண்டா படங்கள்னா அவார்டு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பிம்பம் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ அதோட அவங்க ஒப்பீனியன் சார்? அப்படி இல்லை, பக்கா கமர்ஷியல் படங்கள் இருக்குது எல்லா படங்களுக்கும். இப்போ வந்து முன்னாடியெல்லாம் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து நேஷனல் அவார்டுன்னு சொன்னால் உட்காந்து பார்க்குறதுக்கு ரொம்ப பொறுமை வேணும்,
அந்த படம் தேட்டரில் வந்ததே தெரியாது, அந்த படம் ஏதோ எடுத்திருக்காங்க, முயற்சி பண்ணியிருக்காங்க, நேஷனல் அவார்டு அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நேஷனல் அவார்டு வந்த பிறகு அது ஏதாவது அதோட படத்தோட சிடி கிடைக்குமா, அது கிடைக்குமா, இல்லை அது ஏதாவது திரும்ப நிறைய படங்களும் நேஷனல் அவார்டு வாங்கிட்டு இப்படி படம் வந்துதான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து சில படங்கள்லாம் அதுக்கப்புறம் ரிலீஸ்லாம் கூட பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் மக்கள் போய் தேடி போய் பார்த்துருக்காங்க. அந்த மாதிரி இப்போ வந்து அந்த மாதிரியான விஷ பரீட்சையெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து எல்லாருமே வந்து ஓரளவுக்கு தேட்டரில் ஓடணும், அதுக்கான மனப்பான்மையில் தான் படம் எடுக்கணுன்ற மாதிரி வந்திருக்காங்க. ஸோ அதனால இப்போ தேசிய விருதுடைய இதுவும் வந்து எல்லா படங்களுக்குமே வந்து நம்ம ஒரு எல்லா படங்களையும் உள்ள வச்சு அதுக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்ற அடிப்படையில் தான் வந்து தேர்ந்தெடுக்கப்படுது. ஓகே, ஸோ அந்த ப்ரொபகண்டா எல்லாம் இல்லை, அப்படிலாம் இல்லை 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 அப்படி கிடையவே கிடையாது. ஓகே, இப்போ லாஸ்ட் இயர் ஊர்வசி மேம் ஒரு கமெண்ட் ஒன்று சொன்னாங்க, அவங்களுக்கு வந்து சிறந்த துணை நடிகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்டு கிடைச்சது உள்ளொழுக்கு படம் அதுக்காக. அதை அவங்க ஆல்மோஸ்ட் புறக்கணிச்சாங்க, அது வேணாம் அப்படிங்கிற ஒரு பண்ணாங்க. ஸோ அவங்க சொன்ன கருத்து வந்து அது ஏன்னா இப்போ இன்னும் நிறைய இருக்கு, இது சிறந்த துணை நடிகை அப்படிங்கிறது அது ஒன்று அது பண்ணாங்க அவங்க. அது ஏன் மேம் அப்படி அந்த படத்தில் அவங்க வந்து ஒரு லீட் கேரக்டர் பண்ணியிருந்தாங்க. ஓகே, அவங்க வந்து ஏன் எனக்கு துணை நடிகை கொடுத்தாங்கன்றத தேசிய விருது குழுவை பார்த்து கேட்கக்கூடாது, அவங்க கம்பெனி தான் கேட்கணும். ஏன்னா கம்பெனி வந்து அப்ளை பண்ணும்போது துணை நடிகைக்கு தான் அவங்கள அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, அவங்க சொல்லிட்டு அந்த படத்துல யாரோ ஒரு சின்ன வயசு பொண்ணு நடிச்சுதான் ஹீரோயினாவே சின்ன வயசு அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க ப்ரொடக்ஷன்ல. சின்ன வயசுல இருந்தா தான் ஹீரோ, சின்ன வயசுல இருந்தா அந்த அவங்க தான் வந்து ஹீரோ ஹீரோயின் முடிவு பண்ணிடுறாங்க. அப்போ அந்த படத்துல பாத்தீங்கன்னா நீங்க கம்பெனி கேட்டீங்கன்னா அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா ஹீரோயின் வேற ஒரு பொண்ணு பேரை போட்டு தான் அப்ளை பண்ணியிருந்திருப்பாங்க. இவங்களுக்கு நிச்சயமா துணை நடிகைன்னு தான் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும். அப்போ ஒரு அப்ளிகேஷன் இருக்கும்போது அந்த அப்ளிகேஷனுக்கு தான் ரியாக்ட் பண்ணுவாங்க. அந்த அப்ளிகேஷனை மீறி துணை நடிகைக்காக எதிர்பார்க்குறோம்னு கம்பெனி அப்ளை பண்ணும்போது வேற ஒரு விஷயத்த எதிர்பார்க்குறது. இப்போ பார்க்கிங் படம், அது வந்து ஹீரோ யார், கமர்ஷியலாக சொல்கிறீங்களா இல்லை இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் சொல்கிறீங்களா? ஹீரோ யார் பார்க்கிங் படத்தில்? ஹரிஷ் கல்யாணம். கமர்ஷியலாக நீங்கள் ஹரிஷ் கல்யாணம் சொல்லுவீங்க, ஆனால் உண்மை அது இல்லை. ஓகே, உண்மை வந்து பார்க்கிங் படத்தில் டபுள் ஹீரோ, ஒன்று எம்எஸ் பாஸ்கர், ஹரிஷ் கல்யாணம். ஆனால் நம்ம வியாபாரம் கமர்ஷியல் இது மாதிரி சொன்னேன், கமர்ஷியலாக ஒரு பிஸ்னஸ்ன்னு பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், யார் ஹீரோ, ஹரிஷ் கல்யாணம், வேற யார் ஆர்டிஸ்ட், எம்எஸ் பாஸ்கர் ஒரு மெயின் கேரக்டர் பண்ணி இப்படி தான் சொல்லுவோம். ஆனால் உண்மை அது இல்லை. பார்க்கிங் படத்தில் 2 ஹீரோ ஈக்குவலாக நடிச்சிருந்தாங்க. ஓகே, இப்போ அப்ளை பண்ணப்போ எப்படி அப்ளை பண்ணும்போது எம்எஸ் பாஸ்கர் துணை நடிகர் தான் அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஓ, அப்போது நீங்கள் ஒன்று கேட்கலாம், இன்கேஸ் நடிகரில் வந்திருந்தா இப்போ இவங்க வந்து ஹீரோ அப்படின்ற இதில் ஹரிஷ் கல்யாணையும் போட்டிருக்கலாம், எம்எஸ் பாஸ்கரையும் போட்டிருக்கலாம். அப்படி அப்ளை பண்ணும்போது போட்டி வந்து அதிக போட்டிக்குள்ள இவர் வந்து மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கிடைச்சது துணை நடிகர்ன்றது, அதுவும் ஜனாதிபதி விருது தான், அதுவும் தேசிய விருது தான். ஆனால் இவர் ஹீரோன்னு போட்டு அவங்க அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஆல் இண்டியா காம்படிஷனில் அந்த மெயின் ஹீரோ, அந்த மெயின் சிறந்த நடிகரில் மிஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி நுட்பமாக உள்ளுக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது. இது ஏன் அது எப்படி ஊர்வசி மேம் வந்து அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களுக்கு தெரியாத விஷயம். கமல் சார் அவங்கள பார்த்து வியக்கிற அளவுக்கு அவங்க பெரிய ஆள். ஆனால் சில விஷயங்கள் அவங்களுக்கு எல்லாமே எல்லாருக்கும் தெரியணுன்ற அவசியம் இல்லை. அப்போ தெரியாத போது சர்ச்சை கிளப்புவாங்க, அது ஊடகங்கள் சப்போர்ட் பண்ணும். என்னங்க அந்த படத்தில் அவங்க தானங்க லீடு, அவங்களுக்கு எப்படி துணை நடிகைன்னு கொடுத்தீங்க அப்படின்னு. இது மேலோட்டமாக கேட்கப்படுற கேள்விகள். ஆனால் இன்னைக்கு இருக்கிற மக்களுடைய வேகத்துக்கு உள்ளுக்குள்ள நுட்பமாக வந்து என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான நேரம், அவகாசம், அதுக்கான அக்கறை அதெல்லாம் இல்லை. அப்படி அவங்களுக்கு அப்படி எல்லாம் உள்ளே வந்து சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. ஆனால் மேலோட்டமாக வந்து ஒரு விஷயத்தை வந்து அப்படி லைட்டாக யாராவது பற்ற வச்சுட்டாங்கன்னா, அதை பற்றி நாலேஜ் இல்லாமல் பற்ற வச்சுட்டாங்கன்னா, அது பூதி பெருசாக்குறது தான் இன்னைக்கு பெருசா இருக்கே தவிர உண்மையை தெரிஞ்சுக்கணும்ன்றல. ஓகே, தனுஷ் அவர்களுக்கும் ஒரு ஸ்பெஷல் மென்ஷன்ல ஒரு ஆக்டர் அவார்டு கிடைச்சது. அது ஒரு குவாலிட்டியானது தான். ஏன்னா அவரு தனுஷோட பத்தி நமக்கு தெரியும், ஒரு கமர்ஷியலா பண்ணாலுமே பயங்கரமா பண்ணுவாரு. அவார்டுன்னு இல்லை, அந்த கதைக்கு என்ன தேவையோ அதில் பயங்கரமா பண்ணிடுவாரு. ஆனா இந்த சைடு இன்னொரு கேள்விகள் இருக்கு. என்னன்னா இவங்களுக்கு ஏன் கிடைக்கல அப்படிங்கிறது. அவருக்கு கிடைச்சது ஹாப்பி, ஆனா இவங்களும் தகுதி தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு இருக்கு. விக்ரம் சாருக்கு தங்கலான ஒன்று, அப்படியே அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஆடு ஜீவிதத்துக்கு பிருத்திவிராஜ் சாருக்கு கிடைச்சிருக்கணுமே, ஏன் இது மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்களோட அந்த ஆதங்கம். அது அடிச்சுதான் போன வருஷம் இல்ல, அதுதான் இப்பயுமே அது பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக ஒரு கிளாரிபிகேஷன் நான் கேட்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து இது வந்து 2024 சென்சார் ஆன படங்களுக்கு தான் இந்த தேசிய விருது இப்ப அறிவிக்கப்பட்டது. நிறைய பேர் வந்து அது எந்த வருடம் பண்ணப்பட்டது எதுன்னு தெரியாமமே அதுதான் கிளாரிபிகேஷன். ஒரு பெரிய இயக்குனரே ஒரு பேட்டி கொடுக்கும்போது என்ன பண்றாரு, இன்னும் சென்சார் ஆகாத படத்துக்கு அதுக்கு இப்போ 2025 ஒரு படம் ஆயிருக்கும், அதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அதுக்கு ஏன் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து நம்ம வந்து நுட்பமாக பார்த்து தான் இப்போ ஒரு பேட்டி கொடுக்கணுன்ற அவசியம் இல்லைன்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ மீடியான்னு வந்துட்டா கரெக்டாக இருக்கணும். இப்போ ஆடுஜீவிதம்லாம் போன வருஷத்துக்கான படம், சில படங்கள் வந்து 2025 தான் சென்சார் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஆடுஜீவிதம் வந்து அந்த இப்போ அனௌன்ஸ் பண்ண முன்னாடி. ஓகே ஓகே, அந்த மாதிரி இருக்கும். இப்போ தங்கலான் எல்லாம் சொல்கிறீங்க, அவங்க என்ன கேட்டகரியில் அப்ளை பண்ணினாங்கன்னு போது எனக்கு தெரியாது. நான் ஃபீச்சர் ஃபிலிமில் இருந்தேன் இல்லை, அதனால் என்ன கேட்டகரியில் அப்ளை பண்ணி நாங்கள் தெரியாது இல்லையா.
அப்போ அவங்க வந்து சிறந்த பீரியட் படம் அந்த மாதிரி கூட ஏதாவது ஒரு குறிப்பிட்ட கேட்டகரியில குறிப்பிட்ட கேட்டகரியில பொதுவா அப்ளை பண்ணிட்டா அது எல்லாத்துலயும் வந்து நிற்கும். எல்லாத்துலயும் வந்து நிற்கும். ஆனா இதுல ஃபோக்கஸ் ஆகணும்னு கம்பெனி என்ன பண்ணும், ஏதாவது ஒரு கண்டென்ட்டை சொல்லி இந்த கண்டென்ட்ல வந்து நாங்க இதை அப்ளை பண்றோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா, தெரியாது எனக்கு தெரியாது, அப்படி இருந்ததுன்னா அதுக்காக மட்டும்தான் அதை ஃபோக்கஸ் பண்ணி பார்ப்பாங்க. அந்த காம்படிஷனில் தூக்கி வச்சு தான் அதை வந்து கொண்டு வரலான்னு ட்ரை பண்ணுவாங்க. அந்த மாதிரி வரும்போது அதை விட வேற ஒரு டஃப்பாக ஒரு விஷயங்கள் இருந்ததுன்னா மிஸ் ஆகும். அவ்வளோ விஷயங்கள் உள்ள இருக்கு. இல்லை அதான் இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஒரு படம் நேஷனல் அவார்டு வாங்குறதுங்கிறது அதை அப்ளை பண்ணும்போது ப்ராப்பராக என்ன கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறது கேட்டகரி இருக்குது. அங்கே வந்து ஜூரிஸ் வந்து நம்ம வந்து இது மாநில மொழி திரைப்படத்தில் ரீஜனலுக்கு வேண்டாம், இதை கொண்டு போய் நேஷனல் அவார்டு அந்த இதுக்கு கொண்டு போய் வைப்போம். அங்கே வர அந்த 11 பேர் இறுதியாக இருக்கிற பார்க்குற அவங்க வந்து அவங்க முடிவு பண்ணி இதை கொண்டு வந்தாங்கன்னா நல்லது தானே அப்படின்னு. அப்போ என்னங்கன்னா ஒரு குழந்தை வந்து 100 மீட்டர் ஓடுறதுக்கு தயாராக இருக்குது. இல்லை நீ நல்லா ஓடுவ 500 மீட்டர் ஓடலான்னு அந்த குழந்தைய வந்து சிட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. சிரிக்கிறீங்க. சிட் பண்ணுறாங்கன்னா அந்த குழந்தை வந்து ஆமாம்மா அவங்க எல்லாரும் சொல்கிறாங்க என்கரேஜ் பண்ணுறாங்கன்னா 500 மீட்டர் போகும்போது அதுக்கு போட்டி அதிகமாகி அது பரிசு கிடைக்காம மிஸ் ஆகும். ஆக அந்த 100 மீட்டர் அட்டன் பண்ணி தான் அந்த குழந்தை ஜெயிச்சிருக்கலாம். ஆனால் வாழ்க்கை என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒரு எலியை குறி வச்சு அடித்து அந்த உணவாக சாப்பிட்றத விட உணவோ இல்லையோ ஒரு எலியை குறி வச்சு நம்ம அடிக்கிறோம், அடித்து அது ஜெயிக்கிறத விட ஒரு யானையை குறி வச்சு தோற்று போகிறது பெட்ரு. நீங்கள் தோற்று போன எல்லா படங்களுமே வந்து நேஷ்னல் அவார்டுக்கு கீழேருந்து கொண்டு போய் அங்கே வந்து ஒரு போட்டியில் இருந்திருக்க படங்களாக நிறைய படங்கள் இருந்திருக்கு. நான் தமிழ்நாடு மட்டும் சொல்ல, நிறைய படங்கள் நிறைய மாநிலங்களில் இந்த படம் கிடச்சிருக்கலான்னு சொல்கிற எல்லா படமும் அந்த மாதிரி தான். எல்லா மாநிலத்திலையும் கேரளாலாம் லிஸ்ட் போட்டு சொல்கிறாங்க நிறைய பேர். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. RIAC ranked number 17 in India by IIRF. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி.